Praise the Lord. கடந்த வாரத்திலே நம்ம என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಓದಿದ್ದೇವೆ ಎಂಬುದು ಜ್ಞಾಪಕವಿದೆಯಾ? வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை வாசித்தோம். 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. என்ன வாசித்தோம்? ಏನು ಓದಿದ್ದೇವೆ? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 ವಿಷಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருடைய தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவனும் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವವನು இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை, அதாவது வசனத்தை வாசிக்கிறவனும், இரண்டாவது கேட்கிறவனும், மூன்றாவது அதன்படி கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள்னு பார்த்தோம். ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವವರು, ಅದು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂಥವರು ಮತ್ತು ಆ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಮಾತುಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವಂಥವರು ಧನ್ಯರು ಎಂದು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? ಎಷ್ಟು ಜನರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು? வாசிக்கிறவங்க, ஓதுவந்தவர்கள், கேட்கிறவங்க, கை கொள்ளுகிறவங்க. அவங்க 3 பேரு, 3 ಜನರು இல்ல, ஒரே ஆள் தான், ಒಬ್ಬನೇ ವ್ಯಕ್ತಿ. அல்லேலூயா. வாசிக்கிறவனும் ಓದುವವನು கேட்கணும், ಕೇಳಬೇಕು, கேட்கிறவனும் ಕೇಳುವವನು கேட்கிறவனும் கூட ಕೇಳುವವನು ಕೂಡ கை கொண்டு நடக்கணும், ಕೈಕೊಂಡು ನಡೆಯಬೇಕು. வாசித்து ಓದಿ கேட்டு ಕೇಳಿ அதன்படியே நடக்கணும். ಅದೇ ಪ್ರಕಾರ ನಡೆಯಬೇಕು. எனக்கு வாசிக்க முடியலன்னா, ನನಗೆ ಓದಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇದ್ದರೆ யாராவது ஒருத்தர் வாசிக்க வைப்பார் ஆண்டவர். ಯಾರನ್ನಾದರೂ ದೇವರು ಓದಲಿಕ್ಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனா நிச்சயம் என்னால கேட்க முடியும். ಆದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. கேட்கிறவர்கள், ಕೇಳುವವರು கை கொண்டு நடக்கணும், ಕೈಕೊಂಡು ನಡೆಯಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொண்டு நடக்கிறவனும் பாக்கியவான். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಂತವನು, ಕೇಳುವಂತವನು, ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವವನು ಧನ್ಯನು. அல்லேலூயா. அல்லேலೂயா. இதுதான் நம்ம போன வாரத்துல பார்த்தோம். ಇದನ್ನೇ ನಾವು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದೇನು? 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனம் 5வது வசனம். 4ನೇ ಮತ್ತು 5ನೇ ವಾಕ್ಯ. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ಉಂಟಾವதாக. ಆಸ್ಯ ಸೀಮೆಯಲ್ಲಿರುವ 7 ಸಭೆಗಳಿಗೆ ಯೋಹಾನನು ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ, ವರ್ತಮಾನ ಭೂತ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲಗಳಲ್ಲಿರುವ ಆತನಿಂದ ಮತ್ತು ಆತನ ಸಿಂಹಾಸನದ ಮುಂದಿರುವ 7 ಆತ್ಮಗಳಿಂದ ಮತ್ತು ನಂಬತಕ್ಕ ಸಾಕ್ಷಿಯು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಮೊದಲು ಎದ್ದು ಬಂದವನು ಭೂರಾಜರ ಒಡೆಯನೂ ಆಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಿಮಗೆ ಕೃಪೆಯೂ ಶಾಂತಿಯೂ ಆಗಲಿ. அல்லேலூயா. ஆசீர்வாதம் 2 விதத்திலே வருகிறது. 2 ವಿಧದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ಒಂದು கிருபையாக வருகிறது, ಕೃಪೆಯಾಗಿ ಬರುತ್ತದೆ. ಎರಡನೆಯದು சமாதானமாக வருகிறது, ಸಮಾಧಾನವಾಗಿ ಬರುತ್ತದೆ. யாருக்கு வருகிறது? ಯಾರಿಗೆ ಬರುತ್ತದೆ? சபைகளுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வருது? ಏನು ಬರುತ್ತದೆ? ಕೃಪೆಯು சமாதானம், ಶಾಂತಿಯು. இது கிருபை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னிப்பு இல்ல, ಕ್ಷಮಾಪಣೆ ಇಲ್ಲ. கிருபை இல்லாமல் நமக்கு விடுதலை இல்லை. ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. கிருபை இல்லாமல் நமக்கு பரலோகத்துக்கு வழி தெரியாது. ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ ನಮಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. கிருபை இல்லாவிட்டால் நமக்கு ஆரோக்கியம் இல்ல, ஜீவன் இல்ல. ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ ನಮಗೆ ಆರೋಗ್ಯವಿಲ್ಲ, ಜೀವವಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. வெறும் கிருபை மட்டுமல்ல, ಬರೀ ಕೃಪೆ ಮಾತ್ರವಲ್ಲ, சமாதானமும் வருகிறது. ಸಮಾಧಾನವು, ಶಾಂತಿ ಕೂಡ ಬರುತ್ತದೆ. சமாதானம், ಶಾಂತಿ. எங்கப்பா சாந்தி? சாந்தி ஆம்லேட், சரி, ஆன்லைன்ல இருக்காங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக தேவன் கொடுக்கிறார். ಶಾಂತಿಯನ್ನು ಕೂಡ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. சமாதானம்னு சொன்னா என்ன சொல்றது? விரோதம் இல்லை, ஒன்றாக சேர்ந்து விட்டோம் என்று அர்த்தம். ಶಾಂತಿ ಅಂದರೆ ಯಾವ ವಿರೋಧವೂ ಇಲ್ಲ, ಒಂದಾಗಿ ಸೇರಿದ್ದೇವೆ ಎಂದು ಅರ್ಥ. நாம் பிரிந்து இல்லை, ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். ನಾವು ಬೇರೆ ಬೇರೆ ಆಗಿಲ್ಲ, ಒಂದಾಗಿ ಸೇರಿದ್ದೇವೆ ಎಂದು ಅರ್ಥ. 2 பேருக்கு யுத்தம் வந்தால், ಇಬ್ಬರ ನಡುವೆ ಯುದ್ಧ ಬಂದರೆ, 2 தேசங்களுக்கு நடுவில் யுத்தம் வந்தால், 2 ದೇಶಗಳ ನಡುವೆ ಯುದ್ಧ ಬಂದರೆ வெள்ளை கொடியை காட்டுவான் ஒருத்தன், ಒಬ್ಬನು ಬಿಳಿ ಒಂದು ಧ್ವಜವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. ಇದಕ್ಕೆ ಯಾವುದಕ್ಕೆ? ಸಮಾಧಾನ,
ಶಾಂತಿಗೆ. நான் உனக்கு விரோதமா இனிமே வரமாட்டேன். ನಾನು ಇನ್ನು ಮೇಲೆ ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. அடுத்த ஆளு அவன் கண்ணு தூக்கிட்டு வருவானா இல்ல அவனும் சமாதானம் கூட ஏற்றுக்கொள்வானா? ಅವನಿಗೆ ಎದುರಾಗಿ ಬರುವವನು ಹೇಗೆ ಬರುತ್ತಾನೆ? ಅವನು ಗನ್ ತಗೊಂಡು ಬರ್ತಾನ ಅಥವಾ ಧ್ವಜನ ಎತ್ತುತ್ತಾನ? சமாதானம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ಈಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ஜனங்களிடத்துல பாவம் இருக்குது, அவங்க பாவிகளா அக்கிரமம் செய்யறவர்களாக அசுத்தவான்களாக இருக்கிறார்கள். ಜನರಲ್ಲಿ ಪಾಪ ಉಂಟು, ಅವರು ಪಾಪಿಗಳಾಗಿ ಅಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. தேவன் எப்படி இருக்கிறார்? ದೇವರು ಹೇಗಿದ್ದಾನೆ? எப்படி இருக்காரு? ಹೇಗಿದ್ದಾನೆ? பரிசுத்த, ಪರಿಶುದ್ಧನು, அப்புறம் ಮತ್ತು நீதி உள்ளவர். ನೀತಿ ಉಳ್ಳವನು. இல்ல, அவரு பரிசுத்தர், நீதி உள்ளவர். பாவியோட சேர முடியுமா? ಆತನು ಪರಿಶುದ್ಧನು, ನೀತಿ ಉಳ್ಳವನು. ಪಾಪಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಸೇರಲು ಸಾಧ್ಯವೇ? அங்க யுத்தம் நடக்குது இல்லையா? ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ನಡೀತದಲ್ಲವೇ? ஆனா ಆದರೆ அந்த யுத்தத்தினாலே பரிசுத்தமான தேவன் பாவியாத மனுஷனை ஆசீர்வதிக்கவே முடியாத நிலைமையில இருக்கும்போது, ಆ ಯುದ್ಧದಿಂದ ಪರಿಶುದ್ಧನಾದ ದೇವರು ಪಾಪ್ಯದ ಮನುಷ್ಯನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗದೇ ಇರುವ ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவர் எப்படி சமாதானம் கொடுக்கிறாரு? ಆತನು ಹೇಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ತರುತ್ತಾನೆ? தன்னுடைய கோபத்தை எப்படி அவர் தீர்த்துக்கிறாரு? ತನ್ನ ಕೋಪವನ್ನು ಹೇಗೆ ತೀರಿಸುತ್ತಾನೆ? தப்பு செய்தவங்களை தண்டிக்கணும் இல்லையா? நீதியுள்ள தேவன். ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನು ದಂಡಿಸಬೇಕಲ್ಲವೇ ನೀತಿಯುಳ್ಳ ದೇವರು? சும்மா பார்த்தும் பார்க்காம கண்டும் காணாம போயிடுவாரா? ಸುಮ್ಮನೆ ನೋಡಿಯೂ ನೋಡದೇ ಇರುವಂತೆ ಕಣ್ಣು ಕಾಣದಂತೆ ಹೋಗುತ್ತಾನೆಯೇ? இல்லையே. ಇಲ್ಲವಲ್ಲ. அவர் நீதி தடுக்குதே. ಆತನಲ್ಲಿ ನೀತಿ ಅದನ್ನು ತಡೆಯುತ್ತದಲ್ಲ. அப்ப எப்படி சமாதானம் வரும் அவர்கிட்ட இருந்து? ಮತ್ತೆ ಹೇಗೆ ಆತನಿಂದ ಶಾಂತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ? தன் மகனை பலியை கொடுத்து அந்த கோபத்தை அவர் மேல காட்டி அவரை பலியாக்கி நமக்கு அவர் சமாதானத்தை சொல்லுகிறார். ತನ್ನ ಮಗನನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟು ತನ್ನ ಮಗನ ಮೇಲೆ ತನ್ನ ಕೋಪವನ್ನು ಎಲ್ಲ ಸುರಿಸಿ ಅದರ ಮೂಲಕ ನಮಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ತರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற எல்லா கோபத்தையும் என் மகன் மேல நான் காட்டுறேன். ಈಗ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವ ಕೋಪವನ್ನೆಲ್ಲ ನನ್ನ ಮಗನ ಮೇಲೆ ನಾನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. அவன் உள்ளுக்குள்ள அவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறனே. ಅವನೊಳಗೆ ಹೇಗಿರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡು ನಾನು ನೋಡ್ತಿದ್ದೀನಲ್ಲ ಅಂತ. அப்படி அவன் நினைக்க மாட்டான். அவன் நல்ல பையன். ಹಾಗೆ ಅವನು ಅಂದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅವನು ಒಳ್ಳೆ ಹುಡುಗ. நான் சும்மா கலாட்டா பண்ணுவேன், ನಾನು ಸುಮ್ಮನೆ ಆಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ತಮಾಷೆ ಮಾಡ್ತೇನೆ. ஆனா அவன் என்னை விட நல்லவனா இருக்கிறான். ಅದೇ ನನಗಿಂತ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் வந்து பலியாக மரித்தார். ತಂದೆಯಾದ ದೇವರು, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೂ ದೇವರಿಗೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಬಂದು ಬಲಿಯಾದನು. அல்லேலூயா. அவர் மூலமாக, ಆತನ ಮೂಲಕವಾಗಿ நாம் தேவனோடு சமாதானம் பொருந்துகிறோம். ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಾನವಾಗುತ್ತೇವೆ. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಂದೆಯಾದ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. யோவானுக்கு அந்த செய்தி கொடுப்பதற்கு, ಯೋಹಾನನಿಗೆ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ தேவன் இயேசுவிட்ட சொல்றார். ದೇವರು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இயேசு தூதன் மூலமாக, ಯೇಸು ದೂತನ ಮೂಲಕವಾಗಿ யாருக்கு சொன்னாரு? ಯಾರಿಗೆ ಹೇಳಿದನು? யோவானுக்கு சொல்றார். ಯೋಹಾನನಿಗೆ. யோவான் யாருக்கு எழுதுகிறான்? ಯೋಹಾನನು ಯಾರಿಗೆ ಬರೆಯುತ್ತಾನೆ? 7 சபைகளுக்கு எழுதுகிறான். 7 சபைகள் எங்க இருக்குது? ಈ 7 ಸಭೆಗಳು ಎಲ್ಲಿದೆ? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. வாசிச்சீங்க இல்லையா? 4வது வசனத்துல வாசிச்சீங்க இல்லையா? 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಓದಿದ್ದೀರಲ್ಲ. இந்த 7 சபைகள் எங்க இருக்குது? ಈ 7 ಸಭೆಗಳು ಎಲ್ಲಿದೆ? ஆசியா. ಆಸಿಯಾ ಸೀಮೆಯಲ್ಲಿದೆ. இப்ப ஆசியானா எங்க அப்படின்னா இப்ப ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ಆಸಿಯಾ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಿ ಎಂದು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇದೆ ಅಲ್ಲ. நாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ನಾವು ಎಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ? எத்தனை கண்டத்துல பூமி இருக்குது? பூமியில எத்தனை கண்டங்கள் இருக்குது? ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಖಂಡಗಳು ಉಂಟು? 7 கண்டங்களா? 5 இல்லவா? ஓ, என்ன சொல்லுங்க? ಏಷ್ಯಾ, ஆசியா, ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ, ஆஸ்திரேலியா, ಆಫ್ರಿಕಾ, ஆப்பிரிக்கா, ನಾರ್ತ್ ಅಮೆರಿಕಾ, நார்த் அமெரிக்கா, ಸೌತ್ ಅಮೆರಿಕಾ, சவுத் அமெரிக்கா, யூரோப், அண்டார்டிகா. ஓகே, 7 கண்டங்கள் இருக்கு இல்லையா? 7 ಖಂಡಗಳು ಉಂಟಲ್ಲವೇ? இப்ப இங்க நம்ம வாசிக்கிற இந்த ஏசியா, ಈಗ ನಾವು ಇಲ್ಲಿ ಓದುವ ಆಸಿಯಾ ಸೀಮೆಯು அது எங்க இருக்குது? ಅದು ಎಲ್ಲಿದೆ? 7 கண்டத்துல எந்த கண்டத்துல இருக்குது? 7 ಖಂಡದಲ್ಲಿ ಯಾವ ಖಂಡದಲ್ಲಿದೆ? அப்படிதான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ಹಾಗೆ ನಾವು ಅಂದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆசியா கண்டத்துல எந்தெந்த ஊருக்கு இருக்குதுங்க? ಆಸಿಯಾ ಖಂಡವು ಯಾವ ಯಾವ ಊರಿನಲ್ಲಿದೆ? எந்தெந்த தேசங்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச கண்டங்கள்? ಆಸಿಯಾ ಖಂಡದಲ್ಲಿ ಯಾವ ಯಾವ ದೇಶಗಳು சொல்லுங்க. ஆசியால இருக்கக்கூடிய தேசங்கள். ಆಸಿಯಾ ಖಂಡದಲ್ಲಿ ಇರುವ ದೇಶಗಳು, இந்தியா இருக்குது, ಇಂಡಿಯಾ ಇದೆ. பாகிஸ்தான் இருக்குது, ಪಾಕಿಸ್ತಾನ ಇದೆ. சைனா இருக்குது, ಚೈನಾ ಇದೆ.
சிங்கப்பூர் இருக்குது, ಸಿಂಗಾಪುರ್, மலேசியா இருக்குது, ಇದೆ, நேபாள் இருக்குது, ನೇಪಾಳ ಇದೆ, மியான்மர் இருக்குது, ஓமான் இருக்குது, ಒಮಾನ್, ರಷ್ಯಾ, இஸ்ரேல் இருக்குது. ஓகே, இப்போ இங்க இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய 7 சபைகள், ಆಸಿಯಾ ಸೀಮೆಯಲ್ಲಿರುವ 7 ಸಭೆಗಳು எந்த நூற்றாண்டுல? ಯಾವ ಶತಮಾನದಲ್ಲಿ? முதல் நூற்றாண்டுல, ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த சமயத்துல ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಿಸಿದ ಆ ಸಮಯದಲ್ಲಿ இந்த பேருங்களாம் இருக்குதான்னு பாருங்க. ಈ ಹೆಸರುಗಳು ಉಂಟಾ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿರಿ. என்னென்ன பேருன்னு பாத்தீங்கன்னா, ಯಾವ ಯಾವ ಹೆಸರಿಂದ ನೋಡಿದರೆ, எபேசஸ், ಎಫೆಸದವರು, ಎಫೆಸ, ஸ்மிர்னா, ಪರ್ಗಮಂ, லயோதிக்கியா, ಲೌದಿಕೀಯ. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಇದೆಲ್ಲ ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ? ஆசியால இருக்குதா? ಆಸಿಯಾ ಖಂಡದಲ್ಲಿ ಇದೆಯಾ? இல்ல. ಇಲ್ಲ. இது எங்க இருக்குதுன்னா, ಇದು ಎಲ್ಲಿದೆ ಅಂದರೆ பவுல் ஊழியத்துக்கு பிரயாணப்பட்ட தேசங்களிலே இருந்தது. ಪೌಲನು ಸೇವೆಗೆಂದು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದ ದೇಶಗಳಲ್ಲಿ ಇತ್ತು. 2 ஆசியா இருக்குது. ஒன்னு வந்து மைனர் ஏசியான்னு சொல்லுவார்கள். 2 ಆಸಿಯಾಗಳು ಉಂಟು. ಒಂದು ಚಿಕ್ಕ ಆಸಿಯಾ ಎಂದು ಹೆಸರು. அது எங்க இருக்குதுன்னா, நாம வாழ்கிற இந்த ஆசியா இல்ல. ಅದು ಎಲ್ಲಿದೆ ಅಂದರೆ ನಾವು ವಾಸ ಮಾಡುವ ಈ ಒಂದು ಖಂಡದಲ್ಲಿ ಇಲ್ಲ. இது ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்துல இருந்த கிரீஸ் என்கிற அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு குட்டி பிரதேசம். ಇದು ರೋಮಪುರದವರ ಸಾಮ್ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದ ಗ್ರೀಸ್ ಎಂಬ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಸ್ಥಳಗಳು. அது எல்லாமே ரோமர்களுடைய அரசாட்சிக்கு கீழே இருந்தது. ಇದೆಲ್ಲವೂ ರೋಮಪುರದವರ ಒಂದು ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಇತ್ತು. இந்த அந்த ஆசியான்னு சொல்லப்பட்ட அந்த இடம் இன்னைக்கு அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ಆಸಿಯಾ ಎಂದು ಆ ದಿನದಲ್ಲಿ ಇದ್ದ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಈ ದಿನದ ಹೆಸರು ಏನೆಂದರೆ, இப்ப கூட இருக்குது. அதுக்கு பேர் வந்து ಟರ್ಕಿ, ತುರುಕಿ. ಈಗಲೂ ಅದಕ್ಕೆ ಹೆಸರಿದೆ, ತುರ್ಕಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ತುರ್ಕಿ. அதனுடைய வெஸ்டர்ன் பார்ட் தான் ஏசியா மைனர் என்று இங்கே சொல்லப்பட்ட 7 ಸಭೆಗಳು இருக்கிற ஊர். ಆ ಒಂದು ತುರ್ಕಿಯ ಪಶ್ಚಿಮ ಭಾಗದಲ್ಲಿಯೇ ಇಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಏಷ್ಯಾ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಳವು, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಈ 7 ಸಭೆಗಳು ಉಂಟು. இந்த இடத்தை தான் ஆசியா என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 முறை வாசிக்கிறோம். ಈ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನೇ ನಾವು ಆಸಿಯಾ ಎಂದು ನಾವು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ 2 ಸಾರಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அந்த ஆசியா இருக்கிற இடத்துல இருந்த 7 சபைகள் இங்க நம்ம ஊர்ல இல்லவே இல்ல. ಆ ಆಸಿಯಾ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದ 7 ಸಭೆಗಳು ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ ಇಲ್ಲ. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆசியா என்கிற இந்த பிராந்தியத்திலே சுற்றி பிரயாணம் செய்திருக்கிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಈ ಆಸಿಯಾ ಎಂಬ ಒಂದು ಸೀಮೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ ಆತನು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದನು. Book of Acts chapter 19, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 19ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது ವಚனம், 10ನೇ ವಾಕ್ಯ. ஆங்கிலத்துல, தமிழ்ல, கன்னடத்துல வாசிக்கலாம். ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ, ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಓದೋಣ. 19:10. 19. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகி இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஆமென். ஆமென். 2 ವರ್ಷಗಳವರೆಗೂ ನಡೆದಿದ್ದ ಆಸಿಯಾ ಸೀಮೆಯಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದ ಯೆಹೂದ್ಯರು ಗ್ರೀಕರು ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದರು. 2 ఏండ్ల వరకు ఇలాగున జరిగేను గనుక యూదులేమి గ్రీసు దేశస్థులేమి ఆసియాలో కాపురం ఉన్న వారందరూ ప్రభువు వాక్యము వినిరి. இப்ப இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட இந்த ஆசியா என்கிற இடத்துல 2 ஜனங்கள் முக்கியமாக இருந்தார்கள். ಈ ಬೈಬಲಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಆಸಿಯಾ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 ವಿಧವಾದ ಜನರು ಮುಖ್ಯವಾಗಿ ಇದ್ದರು. ಯಾರು அதிகமாக குடியிருந்தாங்க? ಅಧಿಕವಾಗಿ ವಾಸವಾಗಿದ್ದು ಯಾರು? யூதரும், ಯಹೂದ್ಯರು, அதோட கூட கிரேக்கரும். ಅವರೊಟ್ಟಿಗೆ ಗ್ರೀಕರು. உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிரேக்கர் இருக்காங்களா? ನಿಮ್ಮ ಮನೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಗ್ರೀಕರು ಉಂಟಾ? ಇಲ್ಲ. அவங்க 2 பேருக்கும் டவுட்டா இருக்குது. ಇವರಿಬ್ಬರಿಗೂ ಅನುಮಾನವಾಗಿದೆ. இல்ல பிரதர், நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. வசந்தத்தில் தான் நான் சொல்றேன். என்ன இருக்குது? ಎಲ್ಲಿ ಏನಿದೆ? கிரேக்கரும் யூதர்களும் அநேகராக குடியிருந்த இடம். ಯಹೂದ್ಯರು ಗ್ರೀಕರು ಅಧಿಕವಾಗಿ ವಾಸವಾಗಿದ್ದ ಸ್ಥಳವು. அந்த இடம் எங்க இருக்குதுன்னா, இப்போ இது ஆசியாவில் இல்ல, இது வந்து இஸ்ரேலுக்கு பக்கத்துல
அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல கடலை தாண்டி போனா கிரீஸ் என்கிற கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய நகரம் இருக்கிறது, அங்க இருக்குது, பக்கத்துல இருக்குது. ಇದು ಈ ಸ್ಥಳ ಎಲ್ಲಿದೆ ಎಂದರೆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶವನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಾಟಿ ಒಂದು ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ಹೋದರೆ ಗ್ರೀಸ್ ಎಂಬ ದೇಶಕ್ಕೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದೆ. அதுக்கு பக்கத்துல இருந்த சில நாடுகளை குறித்தும் வேதம் சொல்லுது. ಅದಕ್ಕೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಕೆಲವು ದೇಶಗಳನ್ನು ಕುರಿತು ಕೂಡ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அந்த இடத்துக்கு தான் போறதுக்கு பவுலும் அவருடைய கூட்டாளிகளும் பிரயாணத்துல போகும்போது ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವಾಗಲೇ ಪೌಲನು ಮತ್ತು ಅವನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದವರು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ அவர்கள் பிரிகியா கலாத்தியா என்கிற நாடுகளை கடந்து போகிற பொழுது ಅವರು ಪ್ರಿಗಿಯಾ ಮತ್ತು ಗಲಾತಿಯಾ ಎಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ஆசியாவிற்குள்ள போகணும்னு சொல்லி அவங்க பிரயாணப்படும் பொழுது ಆಸಿಯಾದೊಳಗೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಅವರು ಪ್ರಯತ್ನಿಸುವಾಗ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடை பண்ணுகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅವರಿಗೆ ತಡೆ ಮಾಡಿದನು. எதுக்கு போறதுக்கு? ಎಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ? ஆசியாவுக்கு நீங்க போகாதீங்க, ಆಸ್ಯಕ್ಕೆ ನೀವು ಹೋಗಬೇಡಿರಿ, அதுக்கு வேற ஒரு ஆளை நான் அனுப்புறேன், ಅಲ್ಲಿಗೆ ನಾನು ಬೇರೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಾನು ಕಳುಹಿಸುತ್ತೇನೆ. பவுல் நீ போக வேண்டிய இடம் இங்க போதும், இந்த இடம் போதும். ಪೌಲನೇ ನೀನು ಹೋಗುವ ಸ್ಥಳ ಇಲ್ಲಿ ಸಾಕು. அதனால பவுலுடைய மனது அந்த இடத்துக்கு போகாமல் அவன் வேற பக்கம் திருப்பப்பட்டான். ಆದ್ರಿಂದ ಪೌಲನ ಮನಸ್ಸು ಅಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಬದಲು ಬೇರೆ ಕಡೆಗೆ ಅವನು ತಿರುಗಿ ಹೋದನು. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 16 சாப்டர் 16 வசனம் 6, 7. 16, 6 ಮತ್ತು 7. ఆసియాలో వాక్యము చెప్పకూడదని పరిశుద్ధాత్మ వారి నాటంక పనిచినందున వారు ఫ్రూగియయు గలాతియా ప్రదేశుల ద్వారా వెళ్ళిరి. మూసియా దగ్గరకు వచ్చి బితోనియకు వెళ్ళునట్లును ప్రయత్నము చేసిరి గాని యేసు యొక్క ఆత్మ వారిని వెళ్ళనీయలేదు. அவர்கள் பெருகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். ಹಾಸ್ಯ ಸೀಮೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಬಾರದೆಂದು வாசிக்க முடிக்கலப்பா, அவரு தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து மீசியா என்கிற தேசம் வரைக்கும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போய் பித்தினியா என்கிற நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ போக ஒட்டாதிருந்தார். தேவன் அவர்களை தடை பண்ணினார். ஆவியானவர் அங்கே போக வேண்டாம், அங்கே அப்புறமா போய்க்கலாம், அல்லது வேற ஒருத்தர் அனுப்புறேன்னு சொல்லிட்டார். ಆತ್ಮನು ಪವಿತ್ರಾತ್ಮನಲ್ಲಿ ಹೋಗುವುದು ಬೇಡ, ನಮ್ಮ ನಂತರ ನಾನು ಕಳಿಸುತ್ತೇನೆ ಅಥವಾ ಬೇರೆಯವರ ಕಳಿಸುತ್ತೇನೆ ಎಂದು வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேருக்கும் ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன், பூகோளத்துல ஒரு இடம் இருக்கிறது. ವೇದದಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೂ ಒಂದು ಹೆಸರಿಗೂ ಭೂಗೋಳ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳ ಉಂಟು. அப்ப இங்க நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோமே, ಈಗ ನಾವು ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವಲ್ಲ, அந்த 7 சபைகளும் 7 ஊரில் இருக்கக்கூடிய சபைகள். ಆ 7 ಸಭೆಗಳು 7 ಊರಿನಲ್ಲಿರುವ ಸಭೆಗಳು. அந்த 7 ஊர்களும் ಆ 7 ಊರುಗಳು எந்தெந்த ஊர்? அது ಯಾವ ಊರುಗಳು? எபேசுங்கிற ஊரு, எபேச ಎಂಬ ಊರು, சிமிர்னா என்கிற ஒரு ஊரு, சிமிர்னா ಎಂಬ ಊರು, பெர்காமம் என்கிற ஒரு ஊரு, பெர்காமம் ಎಂಬ ಒಂದು ಊರು, தியத்திரா என்கிற இன்னொரு ஊரு, தித்தியாரா ಎಂಬ ಊರು, சர்தை என்கிற இன்னொரு ஊரு, ಸರ್ದಿಯಾ ಎಂಬ ಮತ್ತೊಂದು ಊರು, பிலடெல்பியா என்பது இன்னொரு ஊரு, பிலடெல்பியா ಎಂಬ ಮತ್ತೊಂದು ಊರು, லவோதிக்கேயா என்பது இன்னொரு ஊரு, ಲவோದಿಕಿಯಾ ಎಂಬ ಮತ್ತೊಂದು ಊರು. இந்த 7 ஊர்களும் ಈ 7 ಊರುಗಳು ஆசியா என்கிற அந்த கிரீஸ் பட்டணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டிலே இருந்தது. ಆಸಿಯಾ ಎಂಬ ಗ್ರೀಸ್ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಸ್ಥಳಗಳು. இந்த 7 ஊர்களும் யாருடைய ஆட்சிக்கு கீழ இருந்தது? ಈ 7 ಊರುಗಳು ಯಾರ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿತ್ತು? ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது. ರೋಮಪುರದವರ ಆಳ್ವಿಕೆಯ ಕೆಳಗೆ ಇತ್ತು. ஆசியாவை ரோமர்கள் ஆண்டார்கள். ಆಸಿಯಾ ಸೀಮೆಯನ್ನು ರೋಮಪುರದವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದರು. நம்ம வாழ்கிற இந்த ஆசியாவில் அவங்க ஆளுகை செய்யல. ನಾವು ವಾಸ ಮಾಡಿದ ಈ ಒಂದು ಆಸಿಯಾದಲ್ಲಿ ಅವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவங்க கிரீஸ் பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை ஆண்டார்கள். ಅವು ಗ್ರೀಸ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದರು. வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம், ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனம், 11ನೇ ವಾಕ್ಯ, 1:11. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமோ, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. கன்னடா, தெலுங்கு.
నీవు చూచునది పుస్తకములో రాసి ఎఫెసు, స్మర్ణ, పెర్గము, తువైతైరా, సార్దీస్, ఫిలదెల్ఫియా, లవోదికియాను 7 సంఘములకు పంపుమని చెప్పుట నా వెనుక వింటెను. ನೀನು ನೋಡುವುದನ್ನು ಮೈಕ್ ಆನ್ ಮಾಡು, ವಾಲ್ಯೂಮ್ ಕೊಡು. ನೀನು ನೋಡುವುದನ್ನು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದು ಎಫೆಸ, ಸ್ಮುರ್ನ, ಪೆರ್ಗಮ, ತುವಾತೈರ, ಸಾರ್ದಿಸ್, ಫಿಲಾಡೆಲ್ಫಿಯಾ, ಲವೋದಿಕಿಯಾ ಎಂಬಿ 7 ಪಟ್ಟಣಗಳ ಸಭೆಗಳಿಗೆ ಕಳುಹಿಸಬೇಕೆಂದು ನುಡಿಯಿತು. பட்டணங்கள் 7 பட்டணங்கள் இருக்கிறது. 7 ಪಟ್ಟಣಗಳು ಉಂಟು. அந்த பட்டணங்களிலே கூடுகிற சபைகளுக்கு தான் இந்த நிறுவனங்கள் கொடுக்கப்பட்டன. ಆ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿರುವ ಸಭೆಗಳಿಗೆ ಮಾತ್ರವೇ ಈ ಒಂದು ಪತ್ರಿಕೆಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வேதத்துல எப்பொழுதெல்லாம் 7ன்னு வாசிக்கிறோமோ, ವೇದದಲ್ಲಿ ಯಾವಾಗೆಲ್ಲ ನಾವು 7 ಎಂಬ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ನಾವು ಓದುತ್ತೇವೋ அந்த நம்பருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ಆ ಸಂಖ್ಯೆಗೆ ಒಂದು ಮುಖ್ಯತ್ವ ಉಂಟು. அப்ப அந்த 7 சபைகளுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வசனம் போச்சா? ಹಾಗಾದ್ರೆ ಆ 7 ಸಭೆಗಳಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೋಯಿತೆ அப்படின்னு ஒரு ಕೇಳ್ವಿ வருது. இப்ப நாம எதுக்கு படிக்கணும் ಎಂಬ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರ್ತದೆ. ನಾವೇಕೆ ಅದು ಓದಬೇಕು? நாம சர்தை இல்லையே, நம்ம பிலதெல்பியா இல்லையே, நம்ம எபேசி இல்லையே, நம்ம மைசூர் ஆச்சே. ನಾವು ಸ್ಮುರ್ನ ಅಲ್ಲವಾ? ನಾವು ಸ್ಮುರ್ನ ಅಲ್ಲ, ಪೆರ್ಗಮ ಅಲ್ಲ, ತುವತರೆ ಅಲ್ಲ, ನಾವು ಮೈಸೂರು ಅಲ್ಲವೇ? நமக்கு அந்த வசனம் நமக்கு தேவையா? ನಮಗೆ ಆ ವಾಕ್ಯ ಬೇಕಾಗಿದೆಯಾ? அப்படி யோசிக்கிறோமா இல்லையா? ಹಾಗೆ ನಾವು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ ಇಲ್ಲವೇ? இல்லவா ஆமாவா? ಇಲ್ವಾ? ಹೌದಾ? இல்லன்னாக்கா நீங்க யோசிக்கணும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನೀವು ஏன்னா அந்த 7 சபைகளுக்கு தானே கர்த்தர் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்றாரு. ಏಕೆಂದ್ರೆ ಆ 7 ಸಭೆಗೆ ದೇವರು ಬರೆದಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ ಅಲ್ಲ. பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள்? ಪಂಡಿತರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? போதகர்கள் என்ன சொல்கிறார்கள்? ಬೋಧಕರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அந்த காலத்துல உண்மையிலேயே 7 பட்டணங்கள் இருந்த அந்த இடம்தான் ஆசியா. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಆ 7 ಪಟ್ಟಣಗಳು ಇದ್ದ ಒಂದು ಸ್ಥಳವೇ ಆಸಿಯಾ. அந்தந்த ஊர்களிலே சபைகள் வந்திருந்தது. ಆ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ಸಭೆಗಳು ಉಂಟಾಯಿತು. அது யாராலே வந்தது என்பதை நமக்கு வெளிப்படுத்தல. ಅದು ಯಾರಿಂದ ಬಂತು ಎಂಬುದು ನಮಗೆ ಪ್ರಕಟಣೆ ಆಗಲಿಲ್ಲ. ஒருவேளை அது பவுல் மூலமாக வந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಪೌಲನ ಮೂಲಕ ಬಂದಿರಬಹುದು. ஆனால் பவுலுக்கு இந்த இடங்களுக்கு போன மாதிரி நமக்கு ட்ராக் பைபிள்ல இல்ல. ಆದ್ರೆ ಪೌಲನು ಈ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋದನು ಎಂಬ ಒಂದು ಆಧಾರ ನಮಗೆ ವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ. எபேசு பட்டணத்திற்கு தீமோத்தேயுவை அனுப்பிச்சு வச்சிருக்கிறது நமக்கு தெரியும். ಎಫೆಸ ಪಟ್ಟಣಿಗೆ ತಿಮೋಥೆಯನನ್ನು ಕಳುಹಿಸಿದ್ದಾನೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತು. லவோதிக்கேயா ஊர் வழியாக பவுல் போனது நமக்கு தெரியும். ಲವೋದಿಕೀಯ ಊರಿಗೆ ಪೌಲನು ಹೋದನು ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತು. ஆனால் இந்த இடங்களிலே பவுல் மூலமாக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதா என்பது நமக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಈ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ಪೌಲನ ಮುಖಾಂತರ ಈ ಸಭೆಗಳು ಸ್ಥಾಪನೆ ಆಯಿತು ಎಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக அந்தந்த இடங்களிலே சபைகள் எழுப்பப்பட்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೋಹಾನನ ಮೂಲಕ ಆ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ಸಭೆಗಳು ಎದ್ದಿರಬಹುದು. அது ஒண்ணு. ಅದು ಒಂದು. இரண்டாவது விஷயம், ಎರಡನೇ ವಿಷಯ, இந்த 7 சபைகளுக்கும் ஒரு சில குணங்கள் ஒன்றுக்கொன்று ಸಂಬಂಧಪಟ್ಟುம் இருக்கிறது, ಸಂಬಂಧಪಡಾಮலும் இருக்கிறது. ಈ 7 ಸಭೆಗಳಲ್ಲಿ ಒಂದಕ್ಕೊಂದು ಕೆಲವು ಗುಣಗಳು ಸಂಬಂಧಪಟ್ಟಿದೆ, ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಪಟ್ಟಿಲ್ಲ. இதிலே வாசிக்கக்கூடிய நம்ம அந்த நிருபத்திலே அந்த 7 சபைகளுக்கு கொடுத்த மெசேஜை பார்த்தால், ಇದರಲ್ಲಿ ಈ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಆ 7 ಸಭೆಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುವಾಗ அதிலே சொல்லப்பட்ட சில விஷயங்கள் இன்றைக்கு நமக்கு நம்ம சபைக்கு கூட அது பொருத்தமாய் காணப்படுகிறது. ಅದರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ವಿಷಯಗಳು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೂ ಕೂಡ ನಮಗೆ ಹೋಲುವಂತಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொரிந்தியர்களுக்கு நிருபம், ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, ಅದಕ್ಕೆ ನಾವು ವಾಸಿக்கிறோம். ಅದನ್ನ ಏಕೆ ನಾವು ಓದಬೇಕು? கொலோசியர்களுக்கு நிருபம், ಕೊಲೊಸ್ಸೆಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, ಅದಕ್ಕೆ ನಾವು ವಾಸಿக்கிறோம். ಅದನ್ನ ಏಕೆ ನಾವು ಓದ್ತಾ ಇದ್ದೀವಿ? அப்படினா ಎಂದರೆ அந்த சபைகளுக்கு எழுதப்பட்ட அந்த விஷயங்கள் நமக்கும் பொருத்தமாக இருக்கிறது. ಆ ಸಭೆಗಳಿಗೆ ಬರೆದ ಆ ವಿಷಯಗಳು ನಮಗೂ ಕೂಡ ಅದು ಹೋಲುತ್ತದೆ. இப்ப இந்த 7 சபைகளும் சில பேர் சொல்றாங்க 7 விதமான டைம் பீரியட் ಕಾಲಘಟ್ಟங்களை குறிக்கிறது சொல்கிறார்கள். ಈಗ 7 ಸಭೆಗಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವಾಗ ಕೆಲವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಅದು 7 ವಿಧವಾದ ಕಾಲಗಳು ಎಂದು ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಎಫೆಸಿಯ ಸಭೆயை குறித்து படிக்கும் பொழுது அது முதல் நூற்றாண்டுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ಎಫೆಸ ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವುದಾದರೆ ಅದು ಮೊದಲನೇ ಶತಮಾನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮರಿತ உடனே நடந்த முதல் நூற்றாண்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்குது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮರಣ ಹೊಂದಿ ಪುನರುತ್ಥಾನ ನಂತರ ನಡೆದ ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ನಡೆದ ವಿಷಯಗಳು ಆಗಿರಬಹುದು. ಅದಕ್ಕೆ பிறகு சிமிர்னாவை குறித்து நீங்க படிக்கும்போது பயங்கரமான உபத்திரவத்திற்குள்ளே அந்த நாடுகள் கடந்து சென்றன. ಅದಕ್ಕೆ ನಂತರ ಸ್ಮೂರ್ನಾವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುವಾಗ ಭಯಂಕರವಾದ ಶೋಧನೆಯೊಳಗೆ, ಹಿಂಸೆಯೊಳಗೆ ಸಭೆಗಳು ಹೋಯ್ತು ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எரிக்கப்பட்டார்கள் அநேகர். ಜೀವಂತವಾಗಿ ಅವರು
எருசலேமை விட்டு விரட்டடிக்கப்பட்டார்கள். ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಹೊರಡಿಸಲ್ಪಟ್ಟರು. அது சிமிர்னாவுடைய காலம் என்று சொல்லுகிறார்கள். ಅದು ಸ್ಮುರ್ನದ ಕಾಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா லவோதிக்கிய காலம் என்று சொல்கிறார்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿರುವ ಕಾಲ ಯಾವುದೆಂದರೆ ಲವೋದಿಕೀಯ ಕಾಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அனலும் இல்லை குளிரும் இல்லை வெதுவெதுப்பான ஒரு காலம். ಬಿಸಿಗೂ ಇಲ್ಲ ತಣ್ಣಗೂ ಇಲ್ಲ, ಎರಡಕ್ಕೂ ನಡುವೆ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, ಉಗುರು ಬೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நீ அனலாவது இரு அல்லது குளிராயாவது இரு, ನೀನು ಬಿಸಿಯಾಗಿರು ಅಥವಾ ತಂಪಾಗಿರು, ரெண்டு இல்லாம நீ இருந்தால் என்ன செய்வேன்? ಎರಡೂ ಇಲ್ಲದಂತೆ ನೀನು ಇದ್ದರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ? ஒன்னு ஹாட் காஃபியா இரு, குடிச்சிருவேன். ಒಂದು ಬಿಸಿಯಾಗಿರುವ ಕಾಫಿಯಾಗಿರೋ ನಾನು ಕುಡಿಯುತ್ತೇನೆ. இல்ல குளுகுளுன்னு நல்ல கொக்கோ கோலாவா மாறிடு, ನಾನು குடிச்சிருவேன். ಅಥವಾ ತಣ್ಣಗಿರುವ ಒಂದು ಕೊಕೊ ಕೋಲಾವಾಗಿರೋ ನಾನು ಕುಡಿಯುತ್ತೇನೆ. நீ ஜில்லுன்னு ஆறி போன காஃபியா இருந்தால், ನೀನು ತಣ್ಣಗಿರುವ ಕಾಫಿ ಆಗಿದ್ದರೆ நான் முழுங்க முடியல, வாந்தி பண்ணி போடுவேன். ನಾನು ನುಂಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ನಾನು ವಾಂತಿ ಮಾಡ್ತೇನೆ. நீ ஐஸ்கிரீம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா குண்டாவில கொல கொலன்னு சாம்பார் மாதிரி கொண்டு வந்து குடுத்தினா, ನೀನು ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಅನ್ನು ತರುತ್ತೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನೀನು ಒಂದು ಸಾಂಬಾರಾಗಿ ಅದು ಬಿಸಿಯಾಗಿ ತಂದರೆ எப்படி நான் ஐஸ்கிரீமை நான் சாப்பிடுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். ನಾನು ಹೇಗೆ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಅನ್ನು ತಿಂತೇನೆ, ನಾನು ವಾಂತಿ ಮಾಡ್ತೇನೆ என்று சொல்லுகிற அந்த காலம் தான் பிலதெல்பியா லவோதிக்கியாவின் காலம் ಎಂದು ಹೇಳುವ ಆ ಕಾಲವೇ ಲವೋದಿಕೀಯ ಕಾಲ. இப்படி சில பேர் வியாக்கியானம் செய்கிறார்கள். ಈ ವಿಧವಾಗಿ ಕೆಲವರು ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾರೆ. அவங்க எப்படியே பண்ணிட்டு போட்டோம், ಅವ್ರು ಹೇಗೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ. ஆனா இந்த 7 சபைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு பொருத்தமா இருக்கிறது. ಆದರೆ 7 ಸಭೆಗಳಿಗೆ ಹೇಳಿದ ವಿಷಯಗಳು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೂ ನಿಮಗೂ ಅದು ಹೋಲುತ್ತದೆ. இப்ப இந்த 7 என்பதனுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ಈಗ ಆ 7 ಎಂಬ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕುರಿತು ನಾನೀಗ ಹೇಳಲಿದ್ದೇನೆ. 7ங்கிறது ஏன் ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு நம்பராக வேதத்திலே பதித்து வைத்திருக்கிறார்? 7 ಎಂಬುದನ್ನು ಏಕೆ ದೇವರು ಮುಖ್ಯವಾಗಿ ವೇದದಲ್ಲಿ ಆ 7 ಎಂಬ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ? 7 பத்தி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்குதா? 7 ಎಂಬ ಸಂಖ್ಯೆದ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಜ್ಞಾಪಕ ಉಂಟಾ? ஆமென். கரங்களை தட்டுவோம். தேவனுடைய சிருஷ்டிப்பின் வேலைகள், ದೇವರ ಸೃಷ್ಟಿಯ ಕೆಲಸವು ஒரு வாரத்துக்குள்ள எல்லாவற்றையும் முடித்தார். ಒಂದು ವಾರದೊಳಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿದನು. 6 + 1 7. 6 + 1 7. ஒரு வாரம், ಒಂದು ವಾರ. 6 நாட்கள் வேலை செய்வதற்கு, 6 ದಿನಗಳು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ, ஒரு நாள் ஓய்வெடுப்பதற்கு, ಒಂದು ದಿವಸ ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 6 days for work, 1 day for rest. இதை ஆண்டவரே செய்து காட்டுகிறார். 6 ದಿನಗಳು ಕೆಲಸಕ್ಕೆ, ಒಂದು ದಿವಸ ವಿಶ್ರಾಂತಿಗೆ, ಇದನ್ನು ದೇವರು ಮಾಡಿ ತೋರಿಸಿದನು. அப்ப அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம், ಆ 7 ದಿನಗಳು ಮುಗಿದ ನಂತರ மறுபடியும் இன்னொரு வாரம், ಮತ್ತೊಂದು ವಾರ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. உங்களுக்கு தெரியாதா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 7 நாளைக்கு அப்புறம் என்னங்க வருது? 7 ದಿವಸಗಳ ನಂತರ ಏನು ಬರುತ್ತದೆ? மறுபடியும் முதல் நாள் வருது. ಮತ್ತೆ ಮೊದಲನೇ ದಿನ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. முதல் நாள் என்ன நாள்? ಮೊದಲನೇ ದಿನ ಯಾವ ದಿನ? எந்த நாள்? ಯಾವ ದಿನ? சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, ಭಾನುವಾರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதல் நாள் ಮೊದಲನೇ ದಿನ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನವಾದ ದಿನ. முதல் நாள் ಮೊದಲನೇ ದಿನ வெளிச்சம் உண்டா கடவுது, ಬೆಳಕು ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. திரும்பி திரும்பி இந்த 7 நாட்களும் திரும்பி திரும்பி வருகிறது. 7 ದಿವಸಗಳು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಬರುತ್ತದೆ. கடவுளே அதுக்கு நமக்கு உதாரணமாக இருக்கிறார். ದೇವರೇ ನಮಗೆ ಮಾದರಿಯಾಗಿದ್ದಾನೆ. 6 நாட்கள் வேலை நாட்கள், 6 ದಿವಸಗಳು ಕೆಲಸದ ದಿವಸಗಳು. 7வது நாள் ಓய்ந்திரு, 7ನೇ ದಿನ ಇನ್ನು ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳು இதை ஆண்டவர் காட்டினார். ಎಂದು ದೇವರು ತೋರಿಸಿದನು. அதுக்கு பிறகு ಅದಕ್ಕೆ ನಂತರ வேற என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? 7 தான். ಬೇರೇನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ? இயேசு சுவாமி சிலுவையில கடைசியா பேசினது 7 வார்த்தைகள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊನೆಯಾಗಿ ಮಾತಾಡಿದ 7 ಮಾತುಗಳು. நவி நீ இங்கே இருந்தாங்க நம்ம ஜப்ப நல்லா வந்துருப்பா. அடுத்தது ನಂತರ வேற என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? ಬೇರೇನೋ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ? தப்பா சொல்றீங்களே. எரிகோ கோட்டை. ಎರಿಕೋ கோட்டை விழுறதுக்கு, ಎರಿಕೋ ಕೋಟೆ ಬೀಳುವುದಕ್ಕೆ எத்தனை நாட்கள் சுத்தினாங்க? ಎಷ್ಟು ದಿವಸಗಳು ಅವರು ಸುತ್ತಿದರು? 7 நாட்கள். 7 ದಿವಸಗಳು. 7வது நாள் எத்தனை முறை சுத்தினாங்க? 7 ದಿನದಲ್ಲಿ 7ನೇ ದಿನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಾರಿ ಅವರು ಸುತ್ತಿದರು? 7 ಮುறை சுத்தினார்கள். 7 ಸಾರಿ ಸುತ್ತಿದರು. 7வது முறை சுத்தும் பொழுது 7ನೇ ಸಾರಿ ಅವರು ಸುತ್ತುವಾಗ என்னாச்சு? ಏನಾಯ್ತು? தலை சுத்தி விழுந்துட்டாங்களா? ತಲೆ ಸುತ್ತಿ ಬಿದ್ರಾ? இல்ல, கோட்டை இடிந்து விழுந்தது. ಕೋಟೆ ಹಾಗೆ ಮುರಿದು ಬಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கப்புறம் ಅದಕ್ಕೆ ನಂತರ வேற என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? 7னா ಬೇರೇನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ ನಿಮಗೆ?
வேதத்தில் அநேக சம்பவங்கள் இருக்குது. ವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಘಟನೆಗಳು ಆಗಿದೆ. இது உங்களுக்கு நான் ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன். ಇದು ನಿಮಗೆ ಹೋಮ್ವರ್ಕ್ ಆಗಿ ಕೊಡ್ತೀನಿ. பைபிள்ல 7ங்கிற அந்த சம்பவங்கள் நிறைய இடத்துல வருது. ಬೈಬಲಲ್ಲಿ 7 ಎಂಬ ಸಂಭವವು ಅನೇಕ ಸಾರಿ ಬರುತ್ತದೆ. அதை நம்ம அடுத்த வாரத்துல ಕಂಟಿನ್ಯೂ பண்ணலாம். ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ಮುಂದುವರಿಸೋಣ. ஹோம்வொர்க் பண்ணுவீங்களா? ಹೋಮ್ವರ್ಕ್ ಮಾಡ್ತೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா 7க்கு நிறைய உதாரணம் இருக்குது. ಯಾಜಕರ ಗುಡಾರದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 7 ಎಂಬುದಕ್ಕೆ ಅನೇಕ ಒಂದು ಉದಾಹರಣೆಗಳುಂಟು. பண்டிகைகளை பாத்தீங்கன்னா 7 பண்டிகைகள் வருது. ಹಬ್ಬಗಳನ್ನು ನೋಡುವಾಗ 7 ಹಬ್ಬಗಳು ಉಂಟು. பல சந்தர்ப்பங்கள்ல 7ங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. ಹಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 7 ಎಂಬ ಒಂದು ಸಂಖ್ಯೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. எல்லாம் நீங்க வீட்ல வர்க் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ಎಲ್ಲವನ್ನು ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿಕೊಂಡು ಬಂದಿರಿ. ನಾವು ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ನೋಡೋಣ. 7 என்பது என்னன்னு கேட்டா சுருக்கமா நான் சொல்றேன். 7 ಎಂಬುದನ್ನು ನಾನು ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. தேவனுடைய பெர்ஃபெக்ட் பிளான கேரி அவுட் பண்றதுக்கு 7 என்பதை கர்த்தர் அடையாளமாய் காட்டுகிறார். ದೇವರ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ಅದನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ 7 ಎಂಬ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ದೇವರು ತೋರಿಸುತ್ತಾನೆ. அந்த 7 என்பதிலே அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை முடித்து விடுகிறார். ಆ 7 ಎಂಬ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಆತನ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಚಿತ್ತವನ್ನು ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. Praise the Lord. Praise the Lord. So அப்ப அந்த 7ங்கிற எண்ணை குறித்து நீங்க படிச்சிட்டு வாங்க. நம்ம அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணுவோம். ಈ 7 ಎಂಬ ಸಂಖ್ಯೆಯನ್ನು ಕುರಿತು ನೀವು ಓದಿಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. ನಾವು ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ನೋಡೋಣ. யாராவது முன்னாடி வந்து ஜெபிக்கிறீங்களா? ಯಾರಾದರೂ ಮುಂದೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ? ஜெபம் செய்வோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.